நல்லா இருக்குது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க. சாயந்தரம் 6:12க்கு 8ஆம் இடத்தை சந்திரன் கடக்கும் நேரத்திலே தேவையில்லாத எண்ணங்கள், அச்ச உணர்வுகள், கற்பனைகள், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஏற்படும். சில பேர் வேணும்னே அந்த மாதிரி கற்பனை பண்ணி பயந்து பார்க்கறலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளூர. அது ஒரு சைக்காலஜி. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறவங்க யாரோ ஏதோ ஆயிடுற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அப்படி ஆனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம், ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள், சோகமான விஷயங்களை பற்றியே இப்படி நடந்து விட்டால், அப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து விடுங்கள். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். இறைவன் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மாலை நேரத்திலே சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகவே பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை செலவு செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தேய்பிறை நேரத்திலே சந்திரன் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது கும்பத்திற்கு நன்மை செய்யும். 7ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுவதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். 7க்குடையவன் 11ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு சந்திரன் இன்று மாலை வருகிறது. ஆகவே இது மிக அற்புதமான புகழை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் சிறந்து விளங்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர்களுடன் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தன் சொந்த வீடான கடகத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மாலை 6:12 சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் சென்று அங்கே சிம்மத்தில் இருக்கும் ராகுவோடு இணைகிறது. அதுவும் யோகம்தான். 6க்கு சந்திரன் வந்தால் 6க்குத்தான் நன்மை செய்யாது. அற்புதமான ஒரு நன்மை செய்கின்ற கிரக நிலவரம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை பொங்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும். ஏற்றத்தாழ்வுகள் சரியாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். அதிலே ஆர்வம் ஏற்படும். 10ஆம் இடமாகிய தனுசிலே சூரியன் புதன் இணைந்து, புதன் வலுவாக குருவோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கல்வியிலே இப்பொழுது முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மீனராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு யோகம். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலே யோகம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய பேர் புத்திர தோஷம், குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. அது தவறு. 5இல் ராகு இருப்பவர்கள் நிறைய பேருக்கு குழந்தை இருக்கு. 5இல் ராகு இருந்தால் 2 குழந்தை, 2 ஆண் வாரிசு, ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும். கோச்சார ரீதியாக இப்பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகு சந்திரனோடு அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 8ஆம் இடத்தில் இருக்கும் சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே சாதகமாகத்தான் இருக்கின்றன. மேஷராசிக்கு இப்பொழுது 8இல் சனி, அஷ்டம சனி இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த டிசம்பரில் தான் சனி பயிற்சி. இந்த ஜனவரி மாதம் ஏதோ சனி பயிற்சி இருக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கான். அதெல்லாம் தவறு. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகள், ஃபேஸ்புக்கில் வர வதந்திகள்லாம் நம்பாதீங்க. சனிப்பெயர்ச்சி 2017 டிசம்பர் தான். அது வரைக்கும் மேஷராசிக்கு அஷ்டம சனி உண்டு. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு காத்திருக்கிறது. உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரமாகவே இது ஒரு நல்ல நாள்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்திலே அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியின் நட்பு கிரகமான சனியின் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். ஆலய வழிபாடு செய்வீர்கள். சுற்றுலா சென்று வருவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராகுவோடு இணைந்த சந்திரன் என்பதால் சற்று அதிகமாக நன்மைகளை செய்யும். தனித்த சந்திரனை விட ராகுவோடு சேர்ந்த சந்திரன், குருவோடு சேர்ந்த சந்திரன் எல்லாம் அதிக நன்மைகளை செய்யும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது தொழிலை முன்னேற்றமடைய செய்வது, விற்பனை செய்வது, வெற்றிகரமாக நடத்துவது போன்ற எந்த ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 4ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ஜீவனஸ்தானமாகிய மீனத்தை தன் சொந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறதாகவே தொழில் மேன்மையரும். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலை உருவாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். இது ஒரு வெற்றிகரமாக பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் ராகுவோடு இணைந்து மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. திருமண வயதிலே இருக்கக்கூடிய கடகராசி இளம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7இல் சுக்கிரன், 7க்குடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு திரிகோணஸ்தானம் பெற்றிருப்பது ஆகியவை 7க்குடையவனும் 5க்குடையவனும் பரிவர்த்தனை. இதனால் திருமண வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் விலகும். சின்ன சின்ன முட்டுக்கட்டையான விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ நீங்கிடும். இப்பொழுது சரளமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிறது. வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சின்ன பதவி உயர்வாக கொடுப்பாங்க. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை, 2ஆம் இடத்திலே குரு, ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடமான தனுசிலே புதனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் ஏதேனும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கோபதாபங்களிலே சரியாக பேசாமல் இருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். அனைவரோடும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக பழகக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது.